மக்களே, நான் உங்கள் விமல். டேக் இட் ஈஸி, மேக் இட் ஈஸி. இன்று ஒரு புதிய மாதம் ஆரம்பிச்சிருக்கு. ஜூலை 1, 2024. இந்த மாதம் எல்லாருக்கும் ரொம்ப பிரமாதமான ஒரு பீஸ்ஃபுல்லான அமைதியான மாதமா அமையணும்னு நான் எல்லாம் வல்ல இறைவனை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்னைக்கு உங்க கூட ஒரு குட்டி ஸ்டோரியை ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். என்னன்னா, இந்த ஸ்டோரியை சிலர் கேட்டுக்கலாம், சிலர் கேட்காம இருந்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா கண்டிப்பா இந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரிஞ்சிருப்பாங்க. பார்க்கலாம். ஒரு ஊர்ல ஒரு புலவர் இருந்தார். அந்த புலவருக்கு அழகான 2 பச்சிளங் குழந்தைகள், ஒரு மனைவி இருந்தாங்களாம். புலவர் வீட்டுல பயங்கரமான வறுமை. புலவருக்கு அந்த வறுமையை டாலரேட் பண்ணிக்கவே முடியல. தன் குழந்தைகளும் தன் மனைவியும் பசியால உடை இல்லாம கிழிந்த உடைகளோட வாழ்றத பார்த்து ரொம்ப வேதனைக்கு தள்ளப்பட்டார். அப்போ அந்த புலவர் ஒரு முடிவு எடுக்கிறார். சரி, வறுமையை போக்குறதுக்கு நம்ம அரசர்கிட்டயே போய் ஒரு உதவி கேட்கலாம் அப்படின்னு அரசர்கிட்ட போறதுக்கு முன்னாடி தங்கிட்ட இருந்த சிறந்த நூல்களையும் படைப்புகளையும் எடுத்துட்டு போறார். அரசவைக்கு போயாச்சு. அரசரோட அந்த அனுமதியோட தன் பாடல்களை பாட ஆரம்பிக்கிறார். பாட 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 அவரோட பாடல்கள்ல மெய் செலுத்த அரசரோ அரங்கமும் அதிருது. அரசர் பூரிச்சு போய், புலவரே, என் மனம் குளிர்ந்தது, என்ன வரம் வேண்டும் கேளுங்கள் அப்படின்னு புலவர்கிட்ட கேட்கிறார். புலவர் எதையும் யோசிக்காம சட்டுன்னு பக்கத்துல இருந்த ஒரு சதுரங்க பலகையில, அரசே, இந்த சதுரங்க பலகையோட முதல் சதுரத்துல ஒரு நெல்மணி வைங்க, அதுக்கு அடுத்தடுத்து வர சதுரங்கள்ல அந்த நெல்மணிகளை இரட்டிப்பாக்கி வைங்க. ஐ மீன், முதல் சதுரங்கத்துல ஒரு நெல்மணியும், 2வது சதுரத்துல 2, 3வது சதுரத்துல 4, 4வது சதுரத்துல 8, இந்த மாதிரி வச்சு 64 சதுரங்களையும் எனக்கு நிரப்பி கொடுங்க போதும் அப்படின்னு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறாரு. அரசருக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா இது, புலவர் இப்படி கேட்கிறாரு, தங்கம் வைரம் வைடூரியம் கேட்பாருன்னு நினைச்சா வெறும் நெல்மணிகளை கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையாதான் கேட்குறீங்களா, ஷுவரா உங்களுக்கு நெல்மணிகள் போதுமா, வேற எதுவும் வேணாமா அப்படின்னு இன்னொரு டைம் கேட்குறாரு. அரசே, எனக்கு இது போதும் அரசே, குடும்பம் வறுமையில் இருக்கு, குடும்பத்தோட பசிக்கு இது போதும் அரசே, இதை மட்டும் கொடுங்க அப்படின்னு ரொம்ப தாழ்மையை கேட்டுக்கிறார். அரசரும் சரி பரிசு கேட்டார். புலவரோட ஆசையை நிறைவேற்ற சொல்லி தன் வேலையாட்களிடம் கட்டளையிடுறார். ஸோ வேலையாட்களும் ஒரு சதுரங்க பலகையும் ஒரு கைப்பிடி நெல்மணிகளையும் கொண்டு வந்து அதை வைக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல் சதுரத்துல 1, 2வது சதுரத்துல 2, 3வது சதுரத்துல 4, 4வது சதுரத்துல 8, அப்படியே வரிசையா வந்துகிட்டே இருக்கு. 10வது சதுரத்துல 512, அப்படியே வருது வருது வருது. 20வது சதுரம் வருது. 20வது சதுரத்துல 5,24,288, அப்படியே வருது வருது வருது. அந்த சதுரங்க பலகையோட பாதி கட்டம், அதாவது 32 கடக்கும் போது 32வது அந்த சதுரத்துல 214,74,83,648 நெல்மணிகள். ஃபைனலா அந்த 64வது சதுரம் வரும்போது அரசர்கிட்ட கொடுக்க நெல்மணி இல்லாம தன் அரசாட்சியே புலவர் கால் கடியில வைக்கிறார். இந்த ஸ்டோரியோட மாரல் என்னன்னு கேட்டீங்கன்னா, பவர் ஆஃப் காம்பவுண்டிங். தி பவர் ஆஃப் காம்பவுண்டிங். கூட்டு சதவிகித வட்டி. நான் ஏன் இந்த ஸ்டோரி இப்ப சொன்னேன்னா, நான் ப்ரீவியஸ் வீடியோல என்ன சொல்லியிருந்தேன், மாசம் வெறும் 2,500 ரூபா, வெறும் 2,500 ரூபா உங்களை சேவ் பண்ண சொன்னேன். அந்த வெறும் 2,500 முதல் மாதம் நீங்க எடுத்து வைக்கிறதும் இந்த ₹1 ஒரு சதுரத்துல வைக்கிறதும் சமம். அப்துல் கலாம் சொல்லுவார், நம் பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு சரித்திரமாக வேண்டும். நிறைய பேர் பணக்காரங்களா பிறந்திருக்கலாம், ஆனா இந்த உலகத்துல 99% பேர் ஒரு மிடில் கிளாஸாவும் ஏழையாவும் தான் பிறக்கிறாங்க. பிறக்கிறது நம்ம தவறே கிடையாது. நம் பெற்றோர்கள் ஏழ்மையா இருக்கிறது நம்ம தவறு கிடையாது. நம்ம பெற்றோர்கள் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள ஆரோக்கியத்தையும் கொடுத்திருக்காங்க. சோ நம்ம எப்படி பிறந்தோமோ அப்படியே நம்மளோட முடிவு இருந்துடக்கூடாது. அதுக்காக நம்ம பண்ண வேண்டிய விஷயம் தான் நம்மளோட கெரியர் growth, financial growth, wealth growth, இது எல்லாமே. சோ மக்களே, யாராவது சேவ் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா இந்த மாசம் 2024 ஜூலை 1ஆம் தேதி அநேக பேருக்கு ஜூன் 29 சேலரி கிரெடிட் ஆயிருக்கும். இல்லாட்டி இன்னைக்கு இந்த வாரத்துக்குள்ள கண்டிப்பா எல்லாருக்கும் சேலரி கிரெடிட் ஆயிருக்கும். தயவு செய்து என்னோட ஹம்பிள் ரெக்வெஸ்ட், ஒரு 2,500 ரூபாயை சேவ் பண்ணுங்க. அது உங்களோட வாழ்க்கைய கண்டிப்பா மாத்தும். அதுக்கு நான் உத்தரவாதம். அந்த 2,500 ரூபாவை எப்படி சேவ் பண்ணலாம், அதை சேவ் பண்ணி வந்த அந்த ஒரு பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், ட்ரேட் பண்ணலாம், அதுல இருந்து எந்த மாதிரி உங்களுக்கு வருமானம் வரும், அதை எப்படி திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம், இது எல்லாத்தையும் மேலும் மேலும் வர வீடியோக்குள்ள நான் உங்க கூட கண்டிப்பா பகிர்ந்துக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி பார்க்க வற்புறுத்துங்க. மீண்டும் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.